ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு ஃப்ரைடே vlog தான் பார்க்க போகிறோம். என் பையனுக்கு ஸ்கூல் லீவு. ஸோ இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லன்ச் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ரெண்டுமே ரொம்ப நல்ல காம்பினேஷனாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். என் பையனுக்கு ஸ்கூல் லீவுங்கிறனால மார்னிங் எந்திரிக்கிறதே லேட்டாக தான் எந்திரிச்சேன். பிரேக்ஃபாஸ்ட்க்கு பூரியும் சன்னா மசாலாவும் தான் செய்ய போகிறேன். ஸோ சன்னா மசாலா செய்கிறதுக்கு சன்னா அங்கே வேக வச்சுருக்கேன் குக்கரில். அது போக கடாயில் எண்ணெய் ஊற்றி பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துட்டு அது கூட வெங்காயம் சேர்த்து வதக்கிட்டு இஞ்சியும் பூண்டும் கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன். அது கூட தக்காளியும் சேர்த்து வதக்கிக்க வேண்டியதான். தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கணும். அதை நல்லா வதங்கவும் ஆற வச்சுக்குவோம். இந்த மீன்வைல் பூரிக்கு மாவும் பிசைஞ்சு வச்சாச்சு. அதை ஆறின உடனே அதை மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்குவோம். இன்றைக்கி ஸ்கூல் லீவுங்கிறனால அவனுக்கு பிடிச்ச மாதிரியான சமையல் தான் செய்யணும். அவனோட மெனு படி இன்றைக்கி பூரி செய்யணும்னு சொல்லியிருந்தான். ஸோ அதில் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கணுங்கிறதுக்காக சன்னா மசாலா நான் சேர்த்துக்கிட்டேன். இப்போ அதை மிக்சியில் அரைஞ்ச பிறகு இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சோண்டு சீரகமும் பிரியாணி இலையும் சேர்த்துக்கிட்டேன். சீரகம் கொஞ்சம் பொரியாகவும் அரைச்ச விழுதை அது கூட சேர்த்துக்கலாம். அதில் சேர்த்து அதை நல்லா கொதிக்க விடணும். அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விடணும். சாட்டர்டே சண்டேனா பசங்களுக்கு தான் ஸ்கூல் லீவு. ஆனால் நமக்கு என்றைக்குமே கிச்சனுக்கு லீவு கிடையாது. அதனால் லீவ் அன்னைக்கு கொஞ்சம் சிம்பிளாக இருக்கிற மாதிரி இருக்கணும். அதே டைம் பசங்களுக்கு பிடிச்ச மாதிரியான சாப்பாடாகவும் இருக்கணும். அந்த மாதிரி ஒரு மெனு தான் இன்றைக்கி செய்கிற பிரேக்ஃபாஸ்ட்டும் சரி, லன்ச்சும் சரி ஈஸியாக முடிச்சிடலாம். சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும். அதே டைம் பசங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சாப்பாடாகவும் இருக்கும். இப்போ அந்த அரைச்ச விழுதில் பச்சை வாசனை போன பிறகு அது கூட மிளகாய்த்தூள், மல்லித்தூள் சேர்த்து தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா கொதிக்க விடுவோம். அது கூட ஒரு ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். அது கலருக்காக சேர்த்துருக்கேன். அதை க்ளோஸ் பண்ணி வச்சு நல்லா கொதிக்க விட்டுருவோம். அப்போ சன்னா வெந்துருச்சா அப்படிங்கிறத நான் செக் பண்ணி பார்க்குறேன். ஸோ சைடிஷ்க்கான வேலை முக்கால்வாசி முடிஞ்சிருச்சு. அதனால் அடுப்பை மாற்றி வச்சுட்டு நான் இங்கிட்டு பூரி போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி பூரி மாவை சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி நம்ம பூரி சுட ஆரம்பிச்சிடலாம். அங்கே கிரேவிக்கும் சன்னாவை ஆட் பண்ணிக்கிறேன். இதில் கொஞ்சோண்டு சன்னா மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். அதை மிக்சியில் ஒரே ஒரு ஓட்டு மட்டும் ஊட்டி ஆட் பண்ணிக்கிறோம். அது ஒரு நல்ல திக்னஸ் கொடுக்கும். சன்னா மசாலாவுக்கு பயங்கர டேஸ்ட்டும் கொடுக்கும். நீங்கள் அது மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கே அது ரொம்ப பிடிக்கும். பூரி செய்யும்போது அந்த பூரி மாவை நம்ம காய வைக்கிற எண்ணெயிலேயே முக்கி எடுத்து பூரி செஞ்சோம் அப்படின்னா பூரி நல்லா உப்பெல்லாம் வரும், எண்ணெய் அவ்வளோவா குடிக்கவும் இருக்காது. நீங்கள் இந்த டிப்பையும் ட்ரை பண்ணி பாருங்கள். அங்கே சன்னா நல்லா கொதிச்சிட்ருக்கு. அது நல்லா கொதித்து திக்கான பிறகு அதில் ஹாஃப் லெமன் மட்டும் புழிஞ்சு விட்டுக்கிறேன். இங்கே சுட சுட பூரியும் சன்னா மசாலாவும் வச்சு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு எங்களுக்கு இப்படி தான் போச்சு. இது ஒரு நல்ல காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் வீட்டில் எல்லாருமே இதை ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடியவும் அதுக்கப்புறம் ரிலாக்ஸிங் டைம் தான். ஸோ ரிலாக்ஸாக நானும் என் பையனும் கேம்ஸ் விளாண்டுட்டு இருந்தோம். மோஸ்ட்லி போர்ட் கேம்ஸ் விளாண்டுட்ருப்போம். ஸோ இது எங்கள் வீட்டு குட்டி கார்டனில் இருக்கிற ஹைபிஸ்கஸில் பூ பூத்துருக்கு. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. மத்தியானம் லஞ்சுக்கு ஜீரா ரைஸ் அண்டு டால் தட்கா செய்ய போகிறேன். அதுக்கு நான் இன்றைக்கி ரைஸ் ஓப்பன் பேனில் தான் செய்ய போகிறேன். ஸோ 1 டம்ளர் ரைஸ்க்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றி வேகிற டைம்லையே தாளிப்பு பேனில் எண்ணெய் ஊற்றி சீரகமும் பெருஞ்சீரகம் கொஞ்சம் போலையும் சேர்த்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய்லாம் சேர்த்து அதில் ஆட் பண்ணிக்க வேண்டியதாக. அது ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லான ரைஸாக இருக்கும். அது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்து அப்படியே வேக வச்சுருவோம். டால் தட்கா செய்கிறதுக்கு பாசிப்பருப்பு, துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு 3மே 2 ஸ்பூன் சேர்த்து ஊற வச்சுருக்கேன். அது ஊறுற டைமுக்குள்ளே வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு எல்லாத்தையும் பொடியாக நறுக்கி வச்சுக்குவோம். ஸோ ஒரு குக்கரில் ஊற வச்ச பருப்பையும் சேர்த்து வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு சேர்த்து அது கூட பச்சை மிளகாயும் சேர்த்து நல்லா வேக விட்டுக்க வேண்டியதாக. குக்கர் மூடி வச்சு விசில் விட்டுக்குவோம். அந்த மீன்வைல் காலிஃப்ளவர் ஃப்ரை செய்ய போகிறோம். காலிஃப்ளவர் பிளான்ச் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்தம்பருப்பு சேர்த்து அதில் காலிஃப்ளவரையும் சேர்த்து மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், தனியாத்தூள் மட்டும் சேர்த்து
அது கூட இடிகல்லில் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பெருசீரகம் தட்டி அதையும் ஆட் பண்ணி லைட்டாக தண்ணி தெளித்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்குவோம். காலிஃப்ளவர் வேகட்டும். அதே டைமில் இங்கே பருப்பு வெந்து வந்துடுச்சு. ஸோ அதில் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றி கடுகு, சீரகம், பெருங்காயம், கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சுக்கிறேன். இது கூட கொஞ்சோண்டு கரம் மசாலா சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு அதில் இருக்க காரம் பச்சை மிளகாயோட காரம் மட்டும்தான். ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி காரம் சேர்த்துக்கோங்க. நான் மைல்டாக தான் செஞ்சுருக்கேன். லாஸ்ட்டாக பொடியாக நறுக்கின கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்க வேண்டியதான். நம்மளோட டால் தட்கா ரெடி ஆகிடும். ஸோ காலிஃப்ளவர் இஞ்சி பூண்டு சேர்த்த கிளிப்பிங் மிஸ் ஆகிடுச்சு. அதனால் நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு வாட்டி காலிஃப்ளவரும் ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையிலேயே பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். இந்த காம்போ லஞ்சும் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஜீரா ரைஸோட டால் தடுக்காவும் காலிஃப்ளவர் ஃப்ரையும் வச்சு சாப்பிட்டோம். எங்களோட லஞ்ச் டைம் இப்படி தான் முடிஞ்சிச்சு. இதோட இந்த விலாகையும் முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த விலாக் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற குட்டி குட்டி லைக் எனக்கு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.